மிதுனத்தை பொறுத்தளவில் அதனுடைய ஜெமினின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிம்பிள் என்னன்னா ஒரு ஆண் பெண் இணைந்த சுரூபம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எல்லாமே குடும்பம் வீடு அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். அந்த வீடை வந்து இவங்க ரொம்ப இவங்களுக்கு ஆசைகளே எதை ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரத்தில் அவன் ஒரு பயந்தாங்கொல்லின்னு அடுத்தவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கும். இவங்களுடைய குழந்தைகள் பொதுவாக இவங்களை விட்டு கொஞ்சம் வெளியில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஜோதிடர் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆசிரியரும் கூட. நம்மள யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அதே சமயத்தில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மேடம் கிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம சனி வக்ர பயிற்சி முதல்ல போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் அதை பார்த்துருந்தாங்க. நிறைய நமக்கு கமெண்ட்ஸும் வந்திருந்தது, நல்லா இருக்குது பதிவு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமும் தெரிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மேம், பிரம்மன் எழுதிய விதி. அதை வந்து பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம், பிறப்பு பலன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பிரம்மா வந்து எழுதுவார் அப்படின்னு ஆதி காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் அந்த பிரம்மா ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி விஷயங்களை எழுதியிருக்காரு, அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் அந்த அமைப்புகளை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் அழகாக சொல்லுங்கள் மேம். முதல்ல பிரம்மன் எழுதிய விதினா என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும். பொதுவாக அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்ல சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா வந்து ஒரு குழந்தைய படைக்கும் போதே அது இன்னாருக்கு தான் குழந்தையாக பிறக்கணும், இன்ன கர்மாவை தாங்கி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால அவர் கர்ப்பத்திலேயே நிச்சயிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது நம்ம ஆரம்பம். நம்ம வந்து இப்போ அட்சய லக்னத்தில் லக்னம் மாற மாற பலன்கள் மாறும்னு சொன்னாலும் நம்மளோட எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த பிறப்பு லக்னம் அப்படின்னு சொல்கிறது. நம்ம கிராமப்புறத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்பில் இந்த ஜெனட்டிக்கில் இந்த கேரக்டரில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தன்மைகள் வெளிப்படுற விதங்கள் வேற வேறையாக இருக்கும். ஆனால் உள்தன்மை அப்படிங்கிறது அது தொட்டில் சுடுகாடு வரையும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, மாறாது. ஏன்னா அது தலையெழுத்து, அது இந்த பாதை வழியாக பயணிக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்டாகவே கொண்டு வர்றது தானே. நமக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாமே நம்ம பிறக்கும்போது நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது தான். அந்த நிர்ணயித்தல் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் அது கூடவோ குறைச்சோ இருக்குமே தவிர கட்டாயம் அந்த விதிப்பயன் அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே அந்த இறைவன் வந்து எல்லாமே விதிக்கப்பட்டதுன்னா ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அது ஏன் பார்க்கணும்னா, இதுதான் அமைப்பு அப்படின்னா நான் எடுத்து வைக்கக்கூடிய பாதையை சரியாக வைக்கலாம் இல்லையா? நான் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியல சில பிரச்சனைகளே தப்பு செய்யாதன்னு, எந்த ஒரு குழந்தையுமே தப்பு செஞ்சால் தண்டனை உண்டுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. அதையும் தாண்டி தப்பு செஞ்சு தண்டனையில மாற்றுறது யாருடைய குற்றம்? அப்போ ஒவ்வொரு வினையுமே நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய 6 அறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் படிச்சிருக்காரு. ஜாதகமும் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், மற்ற ஜீவராசிகளுக்கு பார்க்கறது கிடையாது. அப்போ அந்த நிகழ்வை வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா கொடுத்ததுக்காக அதை இப்படிதான் நடக்கணும், இப்போ அம்மா அப்பா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையாக நடக்கிறதும் என் கையில தான் இருக்கு, அவங்க பேச்சை கேட்காம தருதலையா சுத்துறதும் என் கையில தான் இருக்கு. அப்ப நான் எப்படி இருக்கணும்னு நான் தானே முடிவு பண்றேன், அது மற்றவங்க கையில கிடையாது. அப்ப நான் என்ன மாதிரி உருவாகணும், நான் என்ன மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகளால என்னுடைய செயல்களால அந்த கர்மாவின் தொடர்ச்சியை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடவுள் வந்து நம்மளை அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புவார்? நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்கு, நான் எந்த பாவமுமே செய்யல ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நிறைய பாவம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்காங்களே. ஒரே ஒரு விஷயம்,
கெட்டவனுக்கு அடி விழுகுதுன்னா அது பெருசா வலிக்காது, நல்லவனுக்கு அடி விழுந்தாதான் அது வலிக்கும். அப்போ ஒரு ஜென்மத்துல நம்ம செய்த புண்ணிய பலனுக்கு கடவுள் மகிழ்ந்து என்ன வரம் கொடுக்குறாரு, நீ அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்பட்ட இந்த ஜென்மத்துல, அதனால இந்த கஷ்டத்துலயும் நீ நல்லது மட்டுமே பண்ணியிருக்க, உனக்கு பிரதிபலனா நான் அடுத்த ஜென்மத்துல உனக்கு நிறைய கொடுக்குறேன், நீ எப்படி வேணாலும் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோன்னு வரத்தை கொடுத்துட்ற. அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா வளரணும், வளர்ந்தா அந்த புண்ணியம் அடுத்த தலைமுறைக்கும் பேசும். ஆனா என்ன கொடுத்த வரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான், கெட்டவனா உருமாறுறான். ஆனா அவனுடைய புண்ணியம் இருக்கிற வரையும் அவன் நல்லா தான் இருப்பான். அந்த புண்ணியம் எப்போ கழிக்கப்படுதோ அப்பதான் அவனுக்கு உள்ள தண்டனை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ரொம்ப கெட்டவனா இருப்பான், அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான், அந்த கடவுள் அவருக்கு தலையெழுத்தை எப்படி எழுதுவாரு, நீ ரொம்ப கெட்டவனா இருந்து உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியல, நீ நல்லவனா பிறந்து அவனுடைய வழியை நீ அனுபவிக்கும் போது தான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும், அந்த வேதனை புரியும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி நல்லவனா படைச்சு அனுப்பிடுற. அதனாலதான் அவனால நல்ல நிலைமை, என்னதான் நல்ல குணங்களோட இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டுக்குமே நம்மளுடைய செயல்வினை தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூப்பர் மேம். அதாவது பிறப்பு பலன்னா என்ன, பிரம்மா வந்து என்ன மாதிரி விஷயங்களை எழுதி அனுப்புறாரு அப்படின்னு சொன்னீங்க. இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். கண்டிப்பா மேம். ஒவ்வொருவருடைய பிறப்பு பலன்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி மேம். மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய பிறப்பு பலன் எப்படி இருக்கு, பிரம்மா எழுதிய விதி என்ன அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பா. மிதுனத்தை பொறுத்தளவில் அதனுடைய ஜெமினின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிம்பிள் என்னன்னா ஒரு ஆண் பெண் இணைந்த சுரூபம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன, இதை எதை குறிக்குது அப்படின்னா, இவங்களுடைய மனசு சில நேரத்தில் ரொம்ப ஆண் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பீரமாக எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, சில நேரத்தில் பயப்படும். ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெண் தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்த மாதிரி ஒரு கலவை அவங்களுக்குள்ள, அந்த ஒரு மனிதன் ஆணாக இருக்குன்னா அவங்களுக்கு பெண்ணுடைய குணம் அதிகமாக இருக்கும், பெண்ணாக இருந்தாங்கன்னா ஆணின் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 விதமான மன போராட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். முடிவெடுக்கிறதுல சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம், எந்த பக்கம் சாயறதுன்னே தெரியாது அப்படிங்கிறத அந்த கடைசி நிமிஷத்துல தான் முடிவெடுப்பாங்க. இதுவா அதுவா இதுவா அதுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து டப்புன்னு ஒரு பக்கம் கொதிச்சுடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே குடும்பம் வீடு அப்படிங்கிற அமைப்புல தான் இருக்கும். அந்த வீடை வந்து இவங்க ரொம்ப, இவங்களுக்கு ஆசைகளே எதை ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. யாருக்கிட்ட பேசினா எந்த காய் விழுகும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கம்யூனிகேஷன் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க சொந்தமாக தொழில் செய்கிறாங்கன்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சொந்த தொழில் இவங்க வந்து ஒரு பில்லர் மாதிரி தான் இயங்கணுமே தவிர இண்டிவிஜுவலாக தனிச்சு இயங்கக்கூடாது. அப்படி தனிச்சு இயங்குறாங்கன்னா கமிஷன் பேஸில் தான் பண்ணணும். இவங்களுடைய திறமைக்கு இவங்க அழகாக கமிஷன், தரகு வியாபாரம் மாதிரி ஏதாவது ட்ரேடிங் பண்ணிட்டு அதில் வந்து இவங்க பணம் பார்த்துடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அது அப்படியே அந்த குட்டையை குழப்புற மாதிரி குழப்பி விட்டு அதுலேருந்து அழகாக 2 பேரையும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பக்கமும் பேச மாட்டாங்க, நம்ம பக்கம் பேசுறோம்னா அவன் பக்கம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி புரியாது. அப்போ அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக நல்லா பயன்படுத்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பேச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப இவங்களுடைய தன்மைகள், தைரியம் ரொம்ப போல்டாகவே இருப்பாங்க. சில நேரத்தில் அவன் ஒரு பயந்தாங்கொல்லின்னு அடுத்தவங்க சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கும். சில நேரத்தில் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே, இவனை வேறு மாதிரி இல்லை நினச்சோம் அப்படின்னு அவங்க எந்த நேரத்தில் எப்படி தன்னை மாற்றிக்கணுமோ அதை வந்து இந்த புதன்னாவே பச்சோந்தின்னு ஒரு பேர் புதனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது பச்சோந்திங்கிறத அதை மற்றவங்க வந்து வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இயல்பு பச்சோந்தியினுடைய தன்மை வந்து இந்த கலியுகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது தனக்கு எந்த இடத்துல சாதகம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடுநிலையாக ஒரு விஷயத்த தனக்கு பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப அழகா வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் இவங்க அவங்க பேச்சை கேட்குறாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. தன்னுடைய அறிவு தான் மேலு, எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு இருந்தால் அவங்களுக்கு அவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க.
அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை அனுபவம் அதிகமாக இருக்கும் அவங்கள்ட்ட. ஒரு பக்குவம் இருக்கும். ஏன்னா 7வது வீடு குருவுடைய வீடு. அப்போ ஒரு பக்குவம் இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கருத்துக்களை கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணை அவங்க பேரில் தொழில் செய்யணும்னு விருப்பங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். அவங்க பேரில் தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இவங்களுடைய குழந்தைகள் பொதுவாக இவங்களை விட்டு கொஞ்சம் வெளியில் வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பக்கத்தில் வச்சுக்க கூடாது. இவங்க பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சியை இவங்களே தடை செய்வாங்க. அதனால இவங்க குழந்தைகளை வெளியில தங்கி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஆயிடுச்சா வெளியில நீங்க பாட்டுக்கு போங்க உங்க பொழப்ப பாருங்கன்னு விட்டுட்டாங்கன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா வருவாங்க. இவங்க எழுத்து படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா குழந்தைங்களுடைய லைஃப் இவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அவங்க தனிச்சையாக செயல்பட முடியாம போயிடும் அப்படிங்கிறது இருக்கு. சரி, இவங்களுடைய எந்த ஒரு லாபம் வந்தாலுமே இவங்களுக்கு பிரச்சனைக்குரிய லாபம் தான். அது ஈஸியாலாம் இவங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு உள்ளதான் இவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறதே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்பாவுக்கு இருக்கிற பிரச்சனை இவங்களுக்கு வரும். அப்பாவுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அந்தந்த காலகட்டங்களில் இது வந்து அப்பாவுக்கு இப்போ 50 வயசுல சுகர் வந்ததுன்னா 50 வயசுல பையனுக்கும் வந்துடும். அப்பாவுக்கு 20 வயசுல காலில் அடிபட்டுச்சுன்னா பையனுக்கும் 20 வயசுல காலில் அடிபடும். அந்த மாதிரி அந்த அப்பாவினுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியா பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இவங்க வந்து அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பாவை மதிக்க மாட்டாங்க. பொதுவாக மிதுன ராசியில ஒரு சிலர் ரொம்ப ரேராக தான் அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாங்களே தவிர நான் பார்த்த மிதுன ராசியில 99% அப்பாவை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் அப்பாவை மதிக்க கற்றுக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக அப்பா பேச்சையே கேட்டுக்கிட்டு இருங்கன்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஷார்ப்பாக ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. அதுக்காக அவங்கள மதிக்காமல் இருக்காதீங்க. அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதுமே பெற்றவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் இவங்க இண்டிவிஜுவலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அதனாலையும் பெற்றவங்க மனசு காயப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே மேம். மிதுன ராசி குறிப்பாக சொல்லணும்னா பெற்றவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், குறிப்பாக அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா எந்த தெய்வத்தை மேம் இவங்க வணங்கலாம்? கண்டிப்பாக இவங்களுடைய கால பைரவரை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா எப்போதுமே இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் உண்டு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த அவங்க ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு கால பைரவர் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். முக்கியமாக அஷ்டமி திதி அன்னைக்கு கால பைரவரை கும்பிட்றாங்கன்னா ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் இவங்க மிதுன ராசியை பொறுத்தளவில் கால பைரவர் வழிபட்டுறாங்கன்னா இவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. அவ்வளோ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். சூப்பர் மேம். கால பைரவர் வழிபாடுன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், நான் ஒரு ஜோதிடர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலையே வேண்டாங்க. மேடம் அதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக மேம் கிட்ட பேசி அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகுப்பில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. மேம் இப்போ நீங்கள் வந்து ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா, அதனுடைய விவரங்கள் மக்களுக்காக சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, ஜோதிடம் முதல்ல எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு இங்கே நான் தப்பே பண்ணலையே நமக்கு ஏன் தண்டனை கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க, ஓ நம்மளால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத. நம்ம பொதுவாக நம்மளை யாராவது குறை சொன்னாங்கன்னா நமக்கு ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அதுவே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கும் போது தான் அதனுடைய ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த வகுப்புல கலந்துக்கிட்ட அத்தனை பேருடைய ரிவ்யூவும் பார்க்கும்போது நான் இங்கே வந்து தாங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு புரியுது அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிறது தான் இதில் உள்ள ஹைலைட்டு. அப்படி ஒத்துக்கும் போது நம்மளே சுயமாக நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சாதக பாதங்கள், நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, ஒரு கடனை கூட யார்கிட்ட வாங்கணும் யார்கிட்ட வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்கக்கூடாதவங்கள்ட்ட வாங்கி என்னால் கடனே கட்ட முடியலன்னு புலம்புறதை விட நம்ம இன்னார்கிட்ட வாங்கினா கடனை ஈஸியாக கட்டிடலான்னு தெரிஞ்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சேஃப்.
சேஃபா இருக்கும். கண்டிப்பா. அதனால நம்ம ஜாதகத்தை நாமளே தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட். சூப்பர் மேம். ஜோதிட வகுப்பு ரொம்ப அருமையா எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அது சக்சஸ்ஃபுல்லா போக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம். இந்த ஜோதிட வகுப்புல வந்து மக்கள் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி மேம் உங்களை காண்டாக்ட் பண்றது? எத்தனை நாள் இந்த வகுப்பு இருக்கும்? பல மாதங்கள் அப்படிங்கிறது அவசியமே இல்லை மேம். ஒரே மாசத்துல கத்துக்க முடியும். இன்னும் சொல்ல போனா 15 நாள்ல பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்து 15 நாள் ப்ராக்டிஸ், அவங்க ஜாதகத்தை அவங்க போட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுப்போம். இப்போ இதில் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றுமே இல்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னது படிச்சிருக்கணும் அது படிச்சிருக்கணுங்கிறதுல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அவங்க யார் இருந்தாலும் வயது வரம்பு கிடையாது. நம்ம வகுப்பில் வந்து 6வது படிக்கக்கூடிய குழந்தை படிக்குது, 91 வயசு தாத்தாவும் படிக்கிறாரு. அப்போது அந்த மாதிரி எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது இந்த வகுப்பு. அதனால அவங்க ஒரு மாசத்திலேயே அவங்க பலனை அவங்களால பார்த்துக்க முடியும். சூப்பர் மேம். ஒரே மாதத்தில் ஜோதிடம் நீங்களும் கத்துக்கலாம். உங்களுக்கு யாராவது ஜோதிடம் கத்துக்கணும், உங்கள யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.